முகிர மோகல் போற்றி, முகப்பொருள் கருணை போற்றி, ஈராறு தோல்வல் போற்றி, செவ்வேல் மலரடி போற்றி, வேலும் மயிலும் போற்றி, ஸ்ரீ சங்கரதாசனை போற்றி போற்றி, எனது ஆசான் செல்வமணியை போற்றி போற்றி. இந்த புண்ணிய பூமியில் குறிஞ்சி நிலத்தில் நம்பிக்கை மகளாக என்னை அவதரிக்க வைத்தாய். பிறந்து பிள்ளை பிராயம் அடைந்து கல்விக்கூடம் நடந்து இம்மங்கை பருவமடைந்து இதுவரை யாரும் குறை கூறாமல் பெற்றோர் சொல் நழுவாமல் வளர்ந்து வருகிறேன். இதுபோல் காக்க வேண்டும் கந்தையா, வேலையா, முருகையா, தண்டாயுதபாணி, ஆண்டி பழனி அப்பா. அரோகாவா சொல்லணும் தான். ஆனா முருகனை இத்தனை பேர் வச்சு சொல்றேனே, அதுல ஆண்டி பழனி அப்பா அப்படின்னு மட்டும் அழுத்தி சொல்றேனே, அதை மட்டும் ஏமா அப்படி சொல்றீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கணும் இல்லையா? ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, அந்த பாண்டி கோலத்துல இருக்கிற அந்த பண்டார கோலத்துல இருக்கிற ஒரே கோலத்துல இருக்கிற அந்த அழகான முருகனை பிடிக்குமா? ஏங்க எல்லாமே ஆண்டியா இருந்து போனாதாங்க நல்லா இருக்கும். ஆமா, அப்பதான் உழைப்பினுடைய அருமையும் பணத்தினுடைய பெருமையும் அப்பதான் தெரியும். ஆண்டியா இருந்து போனாதான் அப்புறமா தான் தெரியும். வள்ளியாக வேடமிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி திலகாஸ்ரீ அவர்களுக்கு நம்முடைய விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாயிரத்துக்கு வருகின்றார்கள். கிராமத்து பொதுமக்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை போற்றிய அனைத்து பேர் உள்ளவங்களுக்கும் நன்றி இணைந்த வணக்கம். எல்லா கோயிலையும் பார்த்துக்கோங்க. முருகனை வந்து எல்லா கோலத்துலையுமே பார்க்கலாம். ராஜ கோலத்தில் பார்க்கலாம், வள்ளியோட பார்க்கலாம், வள்ளி தேவியானோட பார்க்கலாம், எப்பேற்பட்ட முருகனை தனியாகவும் பார்க்கலாம். அப்படி இருக்கிற எல்லா கோலத்தையும் பார்க்க வேண்டிய முருகனை ஒரே இடத்துல பார்க்க வேண்டிய ஒரே ஒரு கோலம் எந்த விதமா பழனி மலையில் ஆண்டி கோலத்தில். அவர் அந்த இருக்கிற அழகை பார்த்துங்க. எவ்வளோ நேரம் நட்டு போட்டாலும் பார்த்துக்கோங்க, அந்த இருக்கிற அழகு மட்டும் பார்த்துக்கோங்க எந்த இடத்துலையுமே கிடைக்காது. ஆமாம், எப்படி இருப்பார் தெரியுமா? தலையில் ஒரு மொட்டை, நெத்தில ஒரு பட்டை, கழுத்தில் ஒரு உத்திராட்ச கொட்டை, கையில் ஒரு வட்டை, அதுக்கப்புறம் காலில் ஒரு தண்டை. காலில் தண்டையெல்லாம் போட்டிருக்க மாட்டார். ஏன்னா அவர் பூரா உடம்புல போட்டிருக்கிறது எல்லாமே உத்திராட்ச கொட்டையாக தான் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி போட்டுட்டு நெத்தில ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு துணியை மட்டும் உடுத்திக்கிட்டு எந்த ஒரு ஆடம்பரமே இல்லாமல் இருக்கிற ஒரே இடம் அந்த அலங்காரம் மட்டும். அந்த அழகான முருகன் மொட்டையாண்டி பழனி ஆண்டி எங்கே இருப்பார்? பழனி மலையில் மட்டும்தான் இருப்பார். அந்த கோலத்தில் வந்து பார்க்கணும்னா நீங்கள் எல்லாருமே பழனி மலைக்கு தான் போய் ஆகணும். வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் காலையில் போனீங்கன்னா காலையில் ஆண்டி கோலத்தில் ஒரு அபிஷேகம் நடக்கும், மாலையில் ராஜ கோலத்தில் ஒரு அபிஷேகம் நடக்கும். எல்லோரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? காலையில் ஆண்டி கோலத்தில் போய் அபிஷேகத்தை பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துக்கு இனிமேல் நல்லது நடக்காது, நம்மளும் ஆண்டியாவே ஆயிடுவோன்னு நிறையா பேர் கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த ஆண்டி கோலம் அபிஷேகத்தை யாருமே பார்க்கறது கிடையாது. அதனால் பழனி மலைக்கு போனீங்கன்னா பழனியில் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காலையில் வந்து கண்டிப்பாக வந்து ஆண்டி கோலத்தில் அபிஷேகம் நடக்குது பார்த்தீங்களா? அதை நீங்கள் பார்த்தே ஆகணும். நீ எப்படி சொல்றீங்க? நாங்கள் வருஷம் தை மாதம் முருகனுக்கு மாலை ஓட்டு இங்கிருந்து நடந்து போய் ராஜ கோலத்தில் பார்த்துட்டு வர்றோம். ஆண்டி கோலத்தில் பார்த்தா அப்படி என்னமா புண்ணியம்? தம்பி சொல்லுப்பா. ராஜ அலங்காரத்தை காட்டிலும் ஆண்டியா பார்க்கறது பெரிய புண்ணியம். என்ன காரணமா? அதுதான் கேட்குறேன் அம்மாட்ட. அதை சொல்லிடுவாங்க.
அது ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் கடைசியில் நமக்கு இருக்க போகிறது அந்த ஒன்று தான். அதனால எல்லாத்தையுமே அவர் வந்து ஆண்டியா போயிருக்காருன்னா எதுவுமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சொத்து சுகம் இல்லை அப்படின்னு போனார். எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்து எனக்கு என்ன பயனு, எனக்கு கடைசியாக இந்த இடம் தான், இப்படி தான் நான் போக போகிறேன் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காகவே அவர் போய் அங்கே போய் நிற்கிறாரு. புரிஞ்சிருச்சா? அதனால காலையில் நீங்கள் போனீங்கன்னாலும் அந்த பழனி போனீங்கன்னா ஆண்டி குளத்தில் ஒரு அபிஷேகம் நடக்கும், அதையும் பார்த்துட்டு மாலையில் ராஜகுளத்தில் இருக்கிற அபிஷேகத்தையும் பார்த்து இந்த 2 அபிஷேகத்தையும் பார்த்தா தான் குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான பழனிமலை ஆண்டவனை அழகான பழனிமலை ஆண்டவா முருகான்னு சொல்லிட்டு இருந்தா எவ்வளவு நன்மை கிடைக்கும் தெரியுமா? ஆமா, முருவா அப்படின்ற எழுத்து 3 எழுத்து. முருவா, முருகா என்ற 3 எழுத்தை மட்டும் சொன்னா மட்டும் போதுமா? அந்த முருகா என்ற சொல்லல
எத்தனை பேர் அடங்கியிருக்காங்க தெரியுமா? எல்லாம் போவாங்க. முருகன் கோயிலுக்கு போனால் முருகா அப்படின்னு கூப்பிட்டோம்னா முருகனை மட்டும் தான் நம்மளை வந்து தரிசிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. சிவன் கோயிலுக்கு போனால் சிவனை மட்டும் தான் தரிசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மகாலட்சுமி கோயிலுக்கு போனோம்னா, ஆதிபராசக்தி கோயிலுக்கு போனோம்னா, இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலுமே அங்கே போய் ஒவ்வொரு தெய்வத்தை தான் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும், சாமி கும்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எந்த முருகனோட பெயரில் முருகா அந்த 3 எழுத்தில் மு அப்படின்றால் முகுந்தன் என்ற திருமாலை குறிக்கும். அதுக்கப்புறம் என்ன எழுத்து வருது? ரூ என்றால் ருத்ரன் என்ற சிவபெருமானை குறிக்கும். கா என்றால் படைப்பவரான பிரம்மனை குறிக்கும். அப்ப முருகா அப்படின்ற சொல்லுல அந்த 3 எழுத்துல 30 தேவர்களும் வந்துட்டாங்க. இப்போ திருமாலோட நெஞ்சில யார் இருக்கா? யார் இருக்கா? திருமாவளோட நெஞ்சில மகாலட்சுமி அம்மா இருக்காங்க. சிவபெருமான் உடம்புல பாதி யார் இருக்கா? ஆதிபராசக்தி அம்மா இருக்காங்க. அதே மாதிரி படைப்பாரான பிரம்மனுடைய நாக்குல யார் இருக்கா? சரஸ்வதி அம்மா இருக்காங்க. அப்ப முருகான்ற கூப்பிடுற எழுத்துல 30 தேவர்களும் வந்துட்டாங்க. அவங்க கூட 30 தேவர்களும் வந்துட்டாங்களா? அப்ப முருகா என்ற சொல்லுல நீங்க ஒத்த நாமத்தை சொன்னா போதும், எல்லா தெய்வமுமே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே அபிஷேகத்தை கொடுக்கும், நல்வழியை காட்டும் அப்படின்னுட்டு. என்னதான் இருந்தாலும் முருகனை பெற்றெடுத்த அன்னையை வணங்காம இருக்கலாமா? அவங்கள வணங்கினா தான் எல்லாமே நல்லா நடக்கும். ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கிறது அம்மன் கோயில் மட்டும்தான். அந்த அம்மனுடைய அருள் இல்லாட்டினா எந்த காரியமும் நல்லா இருக்காது. அதனால நானும் ஒரு காரியத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னோட காரியமும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அம்மாவை வணங்கிட்டு
குழவை போட்டால் தான் பிடிக்கும். பெண்கள் எல்லாம் அதிகமாக இருக்கீங்க, குழவை போட தெரியுமா? குழவை போட்டால் தான் அந்த அம்மனே வந்து இறங்கி நிற்பாங்களாம். அதனால சாமி கும்பிடும்போது அம்மனுக்கு மட்டும் குழவை போட்டு சாமி கும்பிடுங்க, சரியா? இருந்தாலும் 5 வயதில் அறியா பருவத்தில் பிஞ்சிலே பழையனமே கிளியே பிரிய மனம் இல்லையே தோழி அப்படின்னு பாரதியார் சொன்னது மாதிரி எனக்கு 5 வயசுல இருந்தே எல்லாத்துக்கும் வரப்போற வியாதி தாங்க எனக்கும் வந்துருச்சு. அதுதான் காதல். ஆகாதா? அப்ப ஏற்கனவே நீங்க காதல் பண்ணி தெருவில் திரியுறீங்க போல இருக்கு. ஆமாயா, இப்போ உங்க முகத்தில் இருக்க தாடியை பார்த்தோம்னா நீங்க ஒரு தலை காதலா இல்ல இருதலை காதலா இல்ல பல பேர் காதலா? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 3 வச்சிருந்தேன். 3 வச்சு என்ன ஒரு பிரயோஜனம் இல்ல. 3 வச்சிருந்தும் பிரயோஜனம் இல்லையா? அப்ப நீங்க இந்த வேலைக்கு தான் லாய்க்கு, அதையே பார்த்துக்கோங்க. ஆனா உங்க காதல் மனித காதல், என்னுடைய காதல் அதையும் தாண்டி தெய்வீகமான காதல். ஆமா, ஏன் தெரியுமா? நான் வந்து காட்டுக்குள்ள வசிக்கிற ஒரு மானிட பெண். நான் காதலிக்கிறது யாரு? அந்த உலகத்தை காத்தாருல்ல அந்த முருகப்பெருமானை. 13. கதைக்கியா? உண்மையான வயசு கேட்டு என்ன பண்ண போற? என் வயசுக்கு என் தோற்றத்துக்கு என் உடம்புக்கும் நீ பார்த்தேன்னா ஆச்சரியப்படுவ. ஆனா உண்மையான வயசு சொன்னேன்னா ஓடிடுவேன். அதனால உண்மையான பொம்பளை கிட்ட வயசை கேட்கக்கூடாது, ஆம்பளை ஆள்கிட்ட வருமானத்தை கேட்கக்கூடாதுன்றாங்க. ஆமா, ஆம்பளை ஆள்கிட்ட வருமானத்தை கேட்டோம்னா பொம்பளை ஆளுக புள்ளதாச்சி ஆயிடுவாங்களாம். கேட்குறாங்களா? அப்புறம் உங்களெல்லாம் சும்மா வச்சுக்கிட்டு ஈயோட்ட விடுவாங்க அப்படின்ற காரணத்தினால அந்த வயசுல இருந்தே நான் முருகனை வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னோட காதல் ஒருதலை காதல். அந்த ஒருதலை காதல் அவர்கிட்ட சொல்லணும்னா நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஆமா, அதனால அந்த காத்தோடமா தூது விடலாமா? லெட்டரா? லெட்டரெல்லாம் எழுத முடியாதுங்க. நான் காட்டுக்குள்ள இருக்கேன், அங்க இருந்து குருவி பறவைலாம் இருக்காங்க பாத்தீங்களா, அதுல எழுதி நான் தூது தான் விட முடியும். ஆமா, புறா தூது. காதுல தூதி விட்டு ஆரிய பூவில வாடவட்டு சிப்காட் காவல் ஆய்வாளர் அவர்களை அன்போடு மேட்டு கிடைக்கிறோம். பொன்னாடை போட்டப்படுகிறது. இங்க எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? முக்கியமான ஒன்று விஷயத்தை மறந்து போயிட்டேன் நான்.
நான் பாட்டுக்கு அதுக்குள்ளே காதல் கல்யாணம்னு போயிட்டேன். ஆமாம் ஆமாம். இன்னைக்கு வந்து என்ன இந்த நாள், இந்த கோயிலுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? கிருஷ்ணனோட ஏன்டா வந்துடும்? கிருஷ்ணனோட பிறந்த நாளை காண வந்திருக்கோம். அது நேத்தா இன்னைக்கா? நேத்து. அப்போ இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறாங்கல்ல, அப்போ நேற்று நான் போயிட்டு இன்னைக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் பார்த்தீங்களா? அதனால அந்த கோவலத்து கண்ணை எப்படி இருப்பார் பாப்பதே. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோமாளன் குழலை கேட்டு நாலுபடி பால் கறக்குது ராமா. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோமாளன் குழலை கேட்டு நாலுபடி பால் கறக்குது ராமா. அந்த மோகனே பெயர் சொல்லு மூன்று படி அந்த மோகனே பெயர் சொல்லு மூன்று கிருஷ்ணனுக்கும் ஒரு பாட்டு அப்படி இருக்கிறதுனால எங்கள் அப்பா வந்து என்னை வந்து காவலுக்கு அனுப்பியிருக்கிறாரு. எங்கள் அப்பா யாருன்னு கேட்குறீங்களா? எங்கள் அப்பா பேர் நம்பிராஜன், எங்கள் அம்மா பேர் நங்கை மோகினி, எனது பெயர் வள்ளி, எனக்கு ஒரு தோழி, அவளுக்கு இன்னொரு தோழியா என்ன நான் தெரியல. அதனால் யார் வர்றாங்கன்னு தெரியல. காட்டுக்கு காவலுக்கு போக சொல்லியிருக்கோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் பேர் என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னால் சொல்ல தான் முடியல. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கார் பேரை சொல்லணும்னா கழுத்தை வந்து கையில் வந்து பச்சை தான் குத்திருப்பாங்களாம். அதை பச்சை குத்துனா அந்த காலத்தில் பச்சை குத்துனா பச்சை கலரில் தான் இருக்கும். ஆனால் அது வந்து உடம்புக்கு நல்லது, கேன்சர் வராது. ஆனால் இப்போ இந்த காலத்தில் குத்துறாங்க பார்த்துக்கோங்க, என்னது அது டேட்டூ. அந்த இது கலர் கலராக குத்துறாங்க. ஆனால் அதை குத்துனா வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேன்சர் வரும். இது அறிவியல் ஆராய்வு சரிங்களா? அதனால
அதனால் நானும் அந்த காலத்தில் மாதிரியே எங்கள் வீட்டுக்கார பேரை பச்சை குத்திக்கிட்டு யாராவது வந்து கேட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்கார பேர் இந்த பார்த்துக்கங்கன்னு கையில் தான் காட்டணும். அதனால் அவர் பேரை என் வாயினால் சொல்ல மாட்டேன். அவர் பேரை சொல்லவா? பேரை சொல்லவா? பேரை சொல்லவா? அது நியாயமாகுமா? பேரை சொல்லவா? அது நியாயமாகுமா? பேரை சொல்லவா? அது நியாயமாகுமா? நான் எல்லாருமே நீயல்லவா, என் கண்ணி என்னவா, தங்கமாக நீ என் கர்மத்தவனே, தங்கமாக நீ என் கர்மத்தவனே, ஸ்ரீராகம் எல்லாருமே நீயல்லவா, என் கண்ணி என்னவா, பேரை சொல்லவா? அது நியாயமாகுமா? எல்லாருமே நீயல்லவா, என் கண்ணி என்னவா, பேரை சொல்லவா? அது நியாயமாகுமா? மலரின் முகம் மனப்பொருளும் நான் கேட்டது அருகே நின்றது, அடனா நடப்பது நடவல் நான் பார்க்கும் எல்லாருமே நீ என்னவா, என் கண்ணி என் சொல்லவா, பேரை சொல்லவா? அது நியாயமாகுமா? பாப்பா 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 பாப்பா. கடைசி முடிய பேரையே சொல்லல. ஆமாம், இருந்தாலும் பார்த்துங்க, காட்டுக்குள்ளே வந்து காவலுக்கு வந்திருக்கிறேன். நான் மட்டும் வந்து அவள் நல்லா இருக்காதுல்ல, தோழியெல்லாம் வர சொல்லணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் இந்த காட்டுக்குள்ளே வந்தோடனே பார்த்துக்கோங்க, அப்படியே கீச்சு மிச்சுன்னு ஒரே சவுண்டாக இருக்குது, ஒரே சத்தம். ஐயோ, ஒரே சத்தம். இந்த சத்தத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படியெல்லாம் தோணுது தெரியுமா? என் மனசுக்குள்ள என்ன பறவை? சிட்டுக்குருவி பறவை, பட்டாம்பூச்சி பறவை. இந்த பட்டாம்பூச்சி, இந்த சிட்டுக்குருவி, இந்த காக்கை குருவி எல்லாமே கத்துறதை பார்த்தீங்கன்னா என் மனசுக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அதனால பட்டு பூச்சி வாழ்க்கையது எத்தனை பறந்து வரும் ஈசலுக்கு ஒரு நாள் தானே, அவை பறக்கலையா, சிறகு விரிக்கலையா, வாழ்வை ரசிக்கலையா? பூங்குருவி பாடுது சுபராகம் தேடித்தான் உங்க சோகமாகத்தான். பூங்குருவி பாடுது சுபராகம் தேடித்தான் உங்க சோகமாகத்தான். வாழ்க்கையில் வந்த வரவு செலவு வந்தது ஒரு வரவு தான், கோவையில் அது கணக்கு ஒரு கோயிலும் அது செலவு தான். பூங்குருவி பாடுது சுபராகம் தேடித்தான்.
தார் மனம் போலே வாழ்க்கையிலே ஒரு வரவு செலவு வந்தது ஒரு வரவுதான் இல்லாத கணக்கு முடிஞ்சு கோவிலோ அது செலவுதான் ஒவ்வொரு வீடு சிவராம தேடித்தான் உங்க சோகம் மாறத்தான் வாழ்க்கையே ஒரு வரவு செலவு வந்தது ஒரு வரவுதான் கோவிலில்லாத கணக்கு முடிஞ்ச கோவிடு அது செலவுதான் ஒவ்வொரு வீட்டாடு சிவராக தேடித்தான் உங்க சோகமானதான். ஏன் இப்போ வந்து பூங்குருவியெல்லாம் பார்த்து பண்ணேன்னா விவசாயிகள் இருக்கும்போது அந்த பூங்குருவியல் சிட்டுக்குருவியல் இதெல்லாம் வந்து உக்காந்தாதான் அந்த விவசாயமே நல்லபடியாக விளையுமா. ஆனால் இப்போ அந்த மாதிரி பறவைகளெல்லாம் எங்கேயுமே காணோம். சிட்டுக்குருவியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து கூடு கடிச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்பமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் குழந்தையில பார்த்தது தான் சிட்டுக்குருவி இப்போ எங்கெல்லாம் பார்க்கவே முடியல. ஏன் தெரியுமா? அங்கங்கே எல்லாருமே செல்ஃபோனை வச்சுக்கிட்டு டிவிக்கு வச்சுக்கிட்டு எல்லாமே அங்கங்கே ஆண்டனா வச்சுருக்கனால அந்த பறவைலாம் இறந்து போயிடுது. அதை கூட படமாகவே எடுத்துட்டாங்க ரஜினி படத்தில். ஆனால் அந்த மாதிரி பறவைகளுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுத்து இனிமேல் அதுகளெல்லாம் வாழ வைப்போம், வளர வைப்போம். முடிஞ்சால் வெளியில் தண்ணி வைங்க, சாப்பாடு வைங்க பறவைகளுக்கு. அப்படி இருந்தாலும் பார்த்துக்கோங்க, என்னதான் சினிமா பாட்டாக பாடிக்கிட்டே இருந்தாலுமே கிராமத்துக்கு வந்தோம்னா தெம்மாங்க பாட்டு பாடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுலேருந்து பிறந்தது தான் எல்லா பாட்டுமே. அதனால் ஒரு தெம்மாங்க பாட்டு போட்டுட்டு கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் ஏன் மனசுக்குள்ள இருக்கிறையே கருத்த மச்சான் நினைப்பிருக்கா நினைப்பிருக்கா உனக்கு மச்சான் உன்னை வெகு நாளா விரும்புறேனே மனசு மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்கிறையே கருத்த மச்சான் நினைப்பிருக்கா நினைப்பிருக்கா உனக்கு மச்சான் உன்னை வெகு நாளா விரும்புறேனே மனசு மச்சான் ஒருத்த உனக்கு என்ன இருக்கிறையா இல்லாத வாழ்க்கை என்ன இல்லையே முடிந்து கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் இருக்கிறையே
ஏழமகி வீட்டுக்குள்ளே எழும்புடைய வல்லமணி வாழையடி வாழையடி வளர்ந்து வரும் சந்திரனே பால்வடியும் முகத்தில் தேர்வழியே கூடாது பார்த்துப்பட்டா பெத்த மனம் தாங்காது கண்மணியே கண்மணியே கண்ணுறங்கு ஆறீரோ ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கடவுத்துக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ணு இது நம்பி இருக்கிறது மண்ணே தானோ வளர்ந்த மனம் மாறமா ஒரு தாயாரி தந்தையார் தூரமா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கடவுத்துக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ணு இது நம்பி இருக்கிறது மண்ணே தானோ வளர்ந்த மனம் மாறமா ஒரு தாயாரு தந்தையார் தூரமா ஆண்டவனு நான் அண்ணன் தம்பி கேளு உள்ளே அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாருமே ஆண்டவனு நான் அண்ணன் தம்பி கேளு உள்ளே அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாருமே ஒரு நதி ஒருவனுக்கு சொல்லவில்லை அம்மா ஒரு நதி ஒருவனுக்கு சொல்லவில்லை அம்மா இங்கு ஓட்ட கூரை வீட்டுக்காரன் சொல்வதில்லா சும்மா ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொல்வதில்லா சும்மா ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கடவுத்துக்கு பக்கம் யாரோ வச்ச பெண்ணு இது நம்பி இருக்குது மழை காணாத வளர்ந்த மரம் பாரம்மா ஒரு தாயாரு தந்தையார் தூரம்மா நம்ம ஊரு வந்தாச்சு ஒரு கலைய கண்ணாச்சு தாடி மேடு கவனி விளம்போது வாலிபத்து கடனை தீர்க்க தாலி உள்ள பிரியதந்தா தாலி வெட்ட கடனை தீர்க்க தாயாரு நீக்கத்தீர்த்தா வாலிபத்து கடனை தீர்க்க தாலி உள்ள பிரியதந்தா தாலி வெட்ட கடனை தீர்க்க தாயாரு நீக்கத்தீர்த்தா நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு பாட்டி இருக்குது நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு பாட்டி இருக்குது அது நம்பி சுமக்குது நாளை வாங்கும்
வரவுக்கு அது இன்று நம்மை சுமப்பது ஆட்டுக்கு பக்கம் ஆட்டு சோரக்கார ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச கண்ணு நம்பி இருப்பது காணாத வளர்ந்த மரம் தாரம்மா ஒரு தாயாரி தந்தையா தூரம்மா